ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லாம்டா பார்த்தீங்கன்னா அமேசான்ல ஏடபிள்யூஎஸ்ல ஒன் ஆஃப் த சர்வீஸா வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து லாம்டாவுக்குள்ளாடி நான் வந்து இப்போ போய் காட்டுறேன் என்னோட இதுல என்னோட ஏடபிள்யூஎஸ் குள்ள. ஓகேவா? ஸோ நம்ம இங்க உள்ள வந்த உடனே ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் லாம்டாங்கிறது லெட்ஸ் யூ ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யூ பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட் தட் டைம் யூ கன்சியூம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் திங்கே என்ன அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்றோம் பார்த்தீங்களா, அந்த காஸ்ட் கட் பண்ணுது. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுது. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒன்லி ஃபார் த கம்ப்யூட் டைம் தட் யூ கன்சியூம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதுன்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இதை. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ லாம்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎஸ் லாம்டா இஸ் அன் ஈவென்ட் ட்ரிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிவன் ஆகும்போது மட்டும்தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். அந்த லாம்டாவே ஒரு ட்ரிகர் வந்து நமக்கு லாம்டாக்கு வருது அப்படின்னா அந்த ட்ரிகர் நடக்கும்போது மட்டும் லாம்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேவா? அண்ட் அந்த ரன் டைமுக்கு மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடட் பை த அமேசான் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லாம்டான்ற ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடட் பை த ஏடபிள்யூஎஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் வெப் ஐ மீன் அமேசான் வெப் சர்வீசஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதுல சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்களே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சர்வரே இல்லாம உங்களுக்கு நான் லாம்டாவை வச்சு உங்க கோடெல்லாம் நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உங்க சைட்ல சர்வர் வந்து ஸோ இப்ப நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து சர்வரை பத்தி எந்த விதமான கவலையும் பட வேண்டாம், நாங்களே வந்து அதை பார்த்துக்கிறோம். நீங்க வந்து ஜஸ்ட் ஈவென்ட் ட்ரிவன் ஆக்டிவிட்டிஸை மட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்காக மட்டும் நீங்க லாம்டாவை யூஸ் பண்ணி அந்த எந்தெந்த டைம்ல நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்காக மட்டும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப பொதுவா சர்வர்லெஸ் அப்படின்னு இந்த லாம்டாவை சொல்றாங்களே, அப்போ நம்ம பொதுவா ஒரு ஆக்டிவிட்டி ஈவென்ட் ட்ரிவன் ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயமே பண்றதுக்கு நமக்கு வந்து பேசிக்கா ஒரு சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் பைனரிஸ் வேணும், அதுக்கப்புறம் லைப்ரரிஸ் வேணும், அதுக்குன்னு பேசிக்கான ஒரு யூனோ சிபியு மெமரி, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஏதோ ஒரு விஷயம் ஈவென்ட் ட்ரிவன் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஆனா சர்வர்லெஸ்ன்னு சொல்றாங்க லாம்டா, அது எப்படி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். லாம்டா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஏடபிள்யூஎஸ் சைட்ல அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சர்வர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இதோ ஒரு கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க ஜஸ்ட் வந்து லாம்டால வந்து ரன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காஸ்ட் கட்டா நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. அது ஏன் வந்து இது காஸ்ட் கட்டா இருக்கும், நம்ம ஏன் வந்து சர்வர்லெஸ் லாம்டா வந்து போகணும், நம்மளே வந்து ஈசி டூல போயிட்டு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வர்ல இருந்து நம்ம வந்து கோடை ரன் பண்ணலாமே, நம்ம எதுக்காக லாம்டாக்கு போகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம நேத்துக்கு தான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் நான் அந்த பேஜ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த இடத்துல ஈசி டூ நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ நான் என்னோட லாஸ்ட் வீடியோல தான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா இந்த லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங்ன்ற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? பட் நம்ம வந்து நார்மலா இன்ஸ்டன்சஸ்குள்ளாடி போயிட்டு நமக்கு எத்தனை சர்வர் வேணுமோ இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங்கோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு எத்தனை டிராபிக் வருதோ டிராபிக் ஏற்ற மாதிரி இன்கேஸ் நமக்கு ஸ்கேல் அப் பண்ணணும்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிட்ட கொடுத்துட்டோம்னா அதுவே ஸ்கேல் அப் ஆயிடுமே. நமக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டன்சஸ்குள்ளடியே பண்ணலாமே. நம்ம எதுக்கு லாம்டாக்கு போகணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு லாஸ்டா பார்த்த மாதிரி டிராபிக் ரொம்ப அதிகமா வருது ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட் ஹிட் பண்ணும்போது அப்படின்னா நம்மளோட இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸையே வந்து கிரியேட் பண்ணும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல நம்ம என்ன கொடுத்துருப்போம், எவ்வளவு மினிமம் வந்து சர்வர்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளவு மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணுன்ற அந்த ஸ்கேல் டவுன் ஆக்டிவிட்டி வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் பார்த்துக்கும். சோ நம்ம சைட்ல இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணும்போது இங்க இந்த ஸ்கேல் அப் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் என்ன பண்ணும்னா புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸே வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? புதுசா நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா சர்வரே கிரியேட் பண்ணும். ஒன்னோ ரெண்டோ எத்தனை நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம செட் பண்ணிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா
இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளோட இன்ஸ்டன்ஸஸ் ஒரு நம்ம AWS பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டயர்ல ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் 1 இயருக்கு நம்ம ஃப்ரீயா ரன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா, எவ்வளோ நேரம் நம்ம ரன் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து AWS சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ வாங்கி அத ரன் பண்ணி அத வந்து அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்றது வந்து எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒரு சின்ன பிசினஸ் ரன் பண்றோம். அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் வந்து உள்ள வந்து நம்மளோட பிசினஸ்ல ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து வச்சிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 10,000 தான் வந்து பீப்புளே வந்து ஒர்க் பண்றாங்க. ஐ மீன் அதை யூஸ் பண்றாங்க. அண்ட் அதுல வந்து ஒரு பிக்சரை வந்து அப்லோட் பண்றாங்க. ஏதாவது ஒரு பிக்சர் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு 1 டேல வந்து மேக்ஸிமம் ஒரு 2 பேர் இல்லைன்னா 5 பேர் பண்றது பெருசுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 5 people தான் வந்துட்டு பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி பிக்சர்ஸ் அப்லோட் பண்றதெல்லாம். பட் ஆனா, அந்த வெறும் 5 பேருக்காக நமக்கு அது ரன் ஆகுறதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்காக நம்ம ஒரு 24/7 வந்து இன்ஸ்டன்ஸ் வாங்கி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சர்வர வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்காக நம்ம வந்து ஒரு ஃபுல் டேவும் 24/7ம் ஒரு ஒரு சர்வருக்காகவே நம்ம வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நமக்கு காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுவே அந்த 10 மினிட்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து அந்த எண்ட் யூசர் வந்து அவங்க அந்த பிக்சர் அப்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ரன் ஆகணும். அந்த 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 ஆக்டிவிட்டி வந்து ரன் ஆகணும். அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாம்டாக்கு வாங்க. இங்க வந்து நீங்க உங்களோட கோட ரன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த எவ்வளவு நேரம் ரன் பண்றாங்களோ அதுக்கு மட்டும் நீங்க வந்து பே பண்ணிட்டு போலாம். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் லாம்டால என்னன்னா, இப்போ இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் குடுத்துருக்காங்க. நான் அத ரன் குடுத்துட்டு லாம்டா ரெஸ்பான்ஸ் டு குடுக்குறேன். சோ இப்போ இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து எண்ட் யூசர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்கேஸ் திடீர்னு நெறைய டிராபிக் வந்துட்டே இருக்குது. ஓகேவா? அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்கன்னாலும், லாம்டானால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நார்மலா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ வந்து ஆட்டோ ஸ்கேலிங்கோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கும்போது, ஹாரிசான்டலா ஸ்கேல் அப் ஆகும். ஹாரிசான்டல் ஸ்கேல் அப் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸே வந்து லைக் ஒரு சர்வரே இன்னொரு சர்வரை கிரியேட் பண்ணி குடுத்துரும். இப்போ ஒரு சர்வர்ல CPU யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா, CPU வந்து இன்க்ரீஸ் பண்ணாது அந்த சர்வர்ல. நமக்கு புதுசா ஒரு சர்வரே கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஆனா, லாம்டாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, CPU, மெமரி, ஸ்டோரேஜ் ஏதாவது தேவைன்னா, அதை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து வெர்டிகல் ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு இவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து புதுசா ஒரு சர்வர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா எவ்வளவு இப்ப நான் லைக் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். லைக் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன்னா, இன்கேஸ் வந்து இங்க டிராபிக் அதிகமாகுது, அந்த ஒரு சர்வரால ஹேண்டில் பண்ண முடியல, CPU யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா, எது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோ, எந்த பர்பஸ் நமக்கு அவங்களுக்கு தேவையோ பேக் எண்ட்ல, அதை மட்டும் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வந்து லாம்டா ரன் ஆகுது. அப்புறம் இன்னொன்னு நான் இங்க கொடுக்குற ஸ்கேல். ஓகேவா? இப்போ இங்க வந்து இன்வொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ரன் ஆயிட்டு, ஐ மீன் ஒரு ஒரு என்ன சொல்றது, இங்க இருந்து ஸ்ட்ரீமிங் அனலைஸ் வந்து இங்க போக போக இங்க என்னன்னா இன்வொகேஷன் வந்து அப் ஆயிட்டே வருது. ஆனா இங்க காஸ்ட் பாத்தீங்கன்னா 0.00 தான். அது எப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து காஸ்டே வர ஆரம்பிக்கும்னா 1 மில்லியன் இன்வொகேஷன் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் இங்க 0.1 வருது. இப்ப நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? நிறைய இமேஜஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டே இருக்கேன், அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? இப்போ இங்க 2 மில்லியன் 3 மில்லியனை தாண்டிடுச்சு. இப்பதான் லைட்டா $1 வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இந்த லாம்டா வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ ரிக்வெஸ்ட் வந்து 4 மில்லியன் ரிக்வெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இங்க ரன் டைம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சோண்டு காஸ்ட் தான் வந்திருக்கு. சோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாம்டா வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சர்வீஸா இருக்குது. லைக் வந்து நம்ம பிசினஸ் எண்ட் யூசருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட் கட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிசினஸ் வந்து சூப்பரா ரன் ஆகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து லாம்டாவை இங்க நம்ம எடுத்துக்கிறோம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப என்ன சொன்னேன்னா வாட்ஸ்அப் சொன்னேன். ஓகேவா? லைக் வந்து லாம்டாக்கு ஒரு ட்ரிகர் வேணும். அந்த ட்ரிகர் தான் ஒரு எண்ட் யூசர் வந்து அந்த லாம்டாக்கு ஒரு இமேஜ் அனுப்புறாங்க பாத்தீங்களா, அது அந்த ட்ரிகர். அந்த லாம்டா வந்து அதோட வேலை என்னன்னா, நம்ம நார்மலா ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து யார்கிட்டயாவது வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட சென்ட் பண்ணீங்கன்னா எப்படி வந்து போகும்? அந்த இமேஜோட குவாலிட்டி, அந்த அந்த இமேஜுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஃபார்மேட் பண்ணி அனுப்பும். லைக் வந்து அதோட குவாலிட்டி அந்த இமேஜோட எம்பி சைஸை வந்து கம்மி பண்ணி அனுப்பும். ஓகேவா? ஏன்னா லாம்டாக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பேக் எண்ட் சர்வர்ல வந்து லைக் லாம்டா இல்ல, வாட்ஸ்அப்போட பேக் எண்ட் அவங்களோட டேட்டாபேஸ் சர்வர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ஒரே ஒரு எண்ட் யூசர்ட்ட வந்து அவ்வளோ ஹையான ஒரு இமேஜ் வந்து எடுத்து வச்சுக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து அப்ப அதிகமா தேவைப்படுது. சோ அதை அவங்க கம்மி பண்ணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக அந்த இமேஜ் வந்து ஃபிளாட்டன் பண்ணிடுறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அந்த அந்த ஒரு சின்ன நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா லாம்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் கட் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் இந்த லாம்டாவை சூஸ் பண்றாங்க. ஸோ இங்க நான் வந்து எழுதியிருக்கிறத பேலன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் டிசைன் டு எனேபிள் டெவலப்பர்ஸ் டு ரன் கோட். ஓகேவா? இந்த லாம்டா ஃபங்க்ஷனை எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த கோடை வந்து ரன் பண்றதுக்காக இந்த லாம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க வித்தவுட் ப்ரொவிஷனிங் ஆர் மேனேஜிங் சர்வர்ஸ். ஓகேவா? ஒரு சர்வரை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண வேணாம், மேனேஜ் பண்ண வேணாம், ப்ரொவிஷனிங் பண்ண வேண்டாம். ஏன்னா இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல வந்து பேக்எண்ட்ல வந்து அமேசானே பாத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ இட் எக்ஸிக்யூட்ஸ் கோட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ரிக்வயர்ட் பை தட் கோடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷன். இதெல்லாம் தான் நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து பேக்எண்ட்ல அவங்க லாம்டாவை யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு மூவி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து அவங்களோட டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த ரியல் டைம்ல நம்ம வந்து அதை டவுன்லோட்லாம் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி பார்ப்போம்னா ஆன் த ஃப்ளோர்ல ஆன்லைன்ல நம்ம பார்ப்போம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்கேஸ் ஒரு எந்த மாதிரி டிவைஸ்ல பாக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அதோட குவாலிட்டி அந்த என்ன சொல்றது பிக்சலை வந்து கம்மி பண்ணி கூட்டி நமக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை வந்து ஏத்தி இறக்கி கொடுக்கும். இப்போ நெட்ஃபிளிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி டிவில நம்ம ஒரு மூவி ஒன்னுன்ற படத்தை பாக்குறோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் அவங்களோட டேட்டா பேஸ்ல அதை எப்படி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்கன்னா தனித்தனியா சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. லைக் வந்து 8Kல ஒரு தடவை 4Kல ஒரு தடவை அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க அப்படி சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் 8Kல மட்டுமே ரா ஃபார்மேட்ல சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா? அப்போ அது அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இன்கேஸ் எண்ட் யூசர் வந்து அந்த மூவி ஒன்ன டிவில பாக்குறாங்க அப்படின்னா 4Kல எனக்கு நீ ரெசல்யூஷன் ஆன் த ஃப்ளோல எனக்கு வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி பண்ணும். ஸோ அந்த நடுவுல நடக்கிற ப்ராசஸ் தான் லாம்டா பண்ணும். அப்போ நமக்கு அதுக்கு வந்து நடுவுல ஸ்ட்ரக்காலாம் ஆகாது. நம்ம போயிட்டு டிவியை போட்டு ஒரு மூவி ஒன்று ஒரு போட்டோம்னா அது ஜஸ்ட் வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு மூவி வந்துடும். அப்போ இன்கேஸ் நம்ம லேப்டாப்ல அந்த மூவியை பாக்குறோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணும்னா 180p ரெசல்யூஷன்ல வந்து நமக்கு அந்த மூவியை பிளே பண்ணும். இதுவே மொபைல்ல பாக்குறோம் அப்படின்னா 720pல வந்து ரெசல்யூஷன்ல அந்த மூவியை பிளே பண்ணும். இதுக்காக அது வந்து தனித்தனியான ஒரு குவாலிட்டியில வந்து சேவெல்லாம் பண்ணி வச்சிருக்காது. அந்த குவாலிட்டி டிக்ரீஸ் பண்றதுக்கு தான் அந்த வேலையை தான் என்ன பண்ணுதுன்னா லாம்டா பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி அவங்க ரா ஃபார்மேட் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஆனா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து தனித்தனி ஃபார்மேட்ஸ் வந்து தேவைப்படும். லைக் வந்து மொபைல்ல சில நேரம் MP4 வந்து எடுத்துக்கலாம். டிவில வந்து அது வேற ஏதாவது ஃபார்மேட் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க ரா ஃபார்மேட் டாட் ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது இருந்துச்சுன்னா அது ஈஸியா வந்து எந்தெந்த டிவைஸ்க்கு என்னென்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா அந்த நடுவுல நடக்கிற அந்த ஆக்டிவிட்டியை வந்து அது பண்ணி கொடுத்தோம். லைக் வந்து டிவிக்கு என்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுது அப்போ அந்த ஃபார்மேட்ல அது கன்வெர்ட் பண்ணி அண்ட் என்ன குவாலிட்டியில கொடுக்கணும் அந்த இது ஃபார்மேட்லயும் அது கன்வெர்ட் பண்ணி ஆன் த ஃபிளைல நமக்கு வந்து மூவியை அது வந்து பிளே பண்ணி கொடுக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரியான சினாரியோ அந்த ட்ரிகர் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட் யூசர் வந்து அவங்க டிவில போயிட்டு மூவி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை அவங்க கிளிக் பண்ணும்போது ஒரு ட்ரிகர். அந்த ட்ரிகர் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேம்டாக்கு போகுது. அந்த லேம்டா நமக்கு எந்த மாதிரி டிவைஸ் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணுது இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு நமக்கு எண்ட் யூசருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ரிசல்ட்டை கொடுக்குது. ஓகேவா? அவுட்புட்டா கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு தான் நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ லாம்டானா என்ன, அது அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு சர்வீஸை AWS எதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட இன்னைக்கு கிளாஸை டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு லாம்டானா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், இங்க பாத்தீங்களா நான் வந்து இங்க ரன் பண்ணதுல 9 மில்லியன் ரிக்வஸ்ட் 10 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. நமக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் வந்துருக்கு, ஜஸ்ட் வந்து $16 சம்திங் தான் வந்திருக்கு. சோ இது போட்டு இவ்வளோ மில்லியன் ரிக்வஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்து நமக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியா வருதுன்னா அப்போ நம்ம பிசினஸ்ல எண்ட் யூசர் லைக் வந்து பிசினஸ் பண்றவங்க வந்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காஸ்ட் கட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும் போது தே வில் பி ஹாப்பி. ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரிக்குவயர்மெண்ட் ஆளை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஐடியாஸோட நம்ம போகணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லாம்டாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதுதான், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து என்ன இதுதான். ஸோ லெட் யூ ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வீஸ். நம்ம வந்து சர்வர்ஸ் வந்து எதுவுமே வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் AWS பார்த்துக்குவாங்க.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் கன்டென்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம லாம்டாவை பத்தி ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.